அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கேரளாவில் சசிகலாவின் முக்கிய ஆலோசகரை சந்தித்த செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு தனது தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் செங்கோட்டையன் நேற்று ஈரோடு மாவட்டத்திலிருந்து சென்னை கிளம்பியுள்ளார். சென்னையில் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்தது. ஆனால் செங்கோட்டையன் சென்னை வரவில்லை என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் செங்கோட்டையன் சென்னை வரவில்லை என்றால் அவர் எங்கே சென்றார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. செங்கோட்டையன் சென்னை வராமல் கேரளாவில் உள்ள பாலக்காடுக்கு சென்றதாகவும், கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் சசிகலாவின் முக்கிய நிர்வாகி, அதாவது சசிகலாவுக்கு ஆலோசனை கூறக்கூடிய முக்கிய ஆலோசகர் அங்கு செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் தரப்பிலிருந்து அதிமுகவை இணைப்பதற்கு இதுதான் தகுந்த தருணம், இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மீண்டும் அதிமுகவை நம்மால் கைப்பற்றவே முடியாது, அது நிரந்தரமாக எடப்பாடி பழனிசாமி வசமே இருந்துவிடும். அதிமுகவை கைப்பற்றுவதற்காக இப்பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஏற்கனவே பல முயற்சிகளை மேற்கொண்டோம், அது நடைபெறாமல் சென்றுவிட்டது. இப்பொழுது ஒரு முயற்சி, இந்த முயற்சி தான் இறுதி முயற்சி. இதை நாம் பக்குவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் பல தலைவர்களிடம் பேசிவிட்டு, அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிவிட்டு, உங்களது ஆலோசனையின் பேரில்தான் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. இது தேர்தல் சமயம் என்பதனால் நாம் கச்சிதமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவை கைப்பற்றினார்? அனைவருக்கும் பணம் கொடுத்துத்தான் அதிமுகவை கைப்பற்றினார். ஒவ்வொரு முறை பிரச்சனை எழும்பொழுதும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் பொதுச் செயலாளர் என முன்னிலைப்படுத்தி கொண்ட போதும் அவர் பணம் கொடுத்துத்தான் அனைவரையும் சமாளித்தார். அதே யுக்தியைத்தான் நாம் கையாள வேண்டும். நாம் ஒரு தனி அணியாக செயல்பட வேண்டும். எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்றால் எடப்பாடி வசம் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்களை நம் வசம் கொண்டு வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் நாம் அதிமுகவை கைப்பற்றிவிட முடியாது. குறிப்பாக ஒரு 30 மாவட்ட செயலாளர்களுக்கு மேல் நம்மோடு வர வேண்டும். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களில் பாதிக்கு பாதி பேரை நம்மோடு கூட்டி வர வேண்டும். ஏற்கனவே ஓபிஎஸோடு 4 பேர் உள்ளார்கள், நான் ஒருவன் 5 பேர். இன்னும் ஒரு 25 பேரையாவது நாம் கூட்டி வந்துவிட்டால் போதும். அதிமுக உடைந்துவிடும். அதிமுகவை நாம் கைப்பற்றி விடலாம். ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என்பவர்கள் வெளியே இருந்து வருகிறார்கள். இவர்களை நமது அணியில் ஒருங்கிணைத்து விட்டால் உண்மையான அதிமுக நாம் தான் என்று கூறிக்கொள்ளலாம். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்து கொள்ளலாம். மத்திய அரசும் நாம் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றிவிட்டால் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். ஒருவேளை நாம் முழுமையாக கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் கண்டிப்பாக நம்மை ஆதரிக்க மாட்டார்கள், எடப்பாடி பழனிசாமியைத்தான் ஆதரிப்பார்கள். எனவே நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு பணம் தேவைப்படும். எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கொடுக்கிறாரோ அதை விட ஒருபடி அதிகமாக கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களை நம் வசம் கொண்டு வரக்கூடிய பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன். பணம் மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்கள். பணத்தை நீங்கள் கொடுத்தால் இந்த வேலையை மிக எளிதாக கச்சிதமாக முடித்து விடலாம் என செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு சசிகலா தரப்பிலிருந்து பார்க்கலாம் என்று மட்டும் பதில் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பதில் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் சசிகலாவை நம்பி, பாஜகவை நம்பி நாம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தோம். நம்மை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார், அது ஒரு பிரச்சனை இல்லை. அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்ற தோணியில் நாம் செயல்பட்டால் சசிகலா முக்கியமான நேரத்தில், பணம் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் பார்க்கலாம் என்று பதிலளித்தால் எப்படி என கேள்வி எழுப்பினாராம். அதற்கு அந்த நிர்வாகியோ, தற்பொழுதுதான் சசிகலா மேலும் ஒரு வழக்கில் சிக்கியுள்ளார். அதாவது பண மதிப்பிழப்பு சமயத்தில் சசிகலா தரப்பு 450 கோடி ரூபாய்க்கு காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கியுள்ளார்கள். அது தற்பொழுது அமலாக்கத்துறையால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் சசிகலா வசமாக சிக்கியுள்ளார். இதுபோன்ற சமயத்தில் மீண்டும் பணத்தை இறக்கினால் அமலாக்கத்துறை கண்காணிப்புக்கு ஆளாக்கப்படுவோம். மேலும் நாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து நம் வசம் கொண்டு வந்தால், அதாவது அதிமுகவை கைப்பற்றக்கூடிய நிலையில் இருந்தால் மத்திய அரசு நமக்கு சப்போர்ட் செய்வார்கள். ஒருவேளை பலர் பணத்தை வாங்கி கொண்டு வர மறுத்து எடப்பாடியுடன் இருந்துவிட்டால், எடப்பாடியை எதிர்த்து நாம் அரசியல் செய்ய துணியும் பொழுது அது நிறைவேறாமல் சென்றுவிட்டால் பணத்திற்கு பணமும் நஷ்டமாகும். அது பரவாயில்லை, எப்பொழுது வேண்டுமென்றாலும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் மத்திய அரசு மீண்டும் என் மீது ஏதாவது ஒரு வழக்குகளை போட்டு என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டால் வயதான காலத்தில் நான் என்ன செய்ய முடியும்? இந்த விவகாரத்தில் நாம் பொறுமையாகத்தான் கையாள வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என சசிகலா தரப்பு கூறிவிட்டதாம்.
இதனை கேட்டு செங்கோட்டையன் அதிர்ச்சியில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. சசிகலாவை நம்பி எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம், தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டோம், ஆனால் சசிகலா இப்படி கூறுவதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று மன விரக்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.